ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 10 நாளைக்கு முன்னாடி நம்ம பழனி போயிட்டு வந்தோம். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோ தான். யாராவது பழனிக்கு போறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க கார்ல தாங்க கிளம்புனோம். விடியற்காலைல ஒரு 4 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புனோம். 5 பேர் போயிருந்தோம். போற வழியில அக்கரைப்பட்டின்ற ஊர்ல தென் ஷீரடி சாய்பாபா கோவில் இருந்தது. நம்ம சாய்பாபா கோவில் இருக்கு பாருங்க, அதே மாரி ஷீரடியில அதே மாதிரி இருக்கும். நீங்க அங்க போக முடியாதவங்க இங்க போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரின்னு போயிட்டு, அங்கருந்து பார்த்தீங்கன்னா, திருப்பட்டூர்னு ஒரு ஊரு. அங்க வந்து பிரம்மாக்கு வந்து நெறைய கோவில்களே கிடையாதுங்க. ஆனா திருப்பட்டூர்ல பிரம்மபுரீஸ்வரருக்கு தனி கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த சாமியும் பார்க்கலான்னு சொல்லிட்டு, நாங்க போய் பிரம்மபுரீஸ்வர பார்த்துட்டு, அதுக்கப்புறமா 6 மணிக்கு தாங்க நாங்க பழனிக்கு போனோம். போன உடனே பார்த்தீங்கன்னா, பார்க்கிங்க்கு கொஞ்சம் பிரச்சனை வந்தது. என்னன்னா, தனியார் பார்க்கிங் தான் இருக்கு. ரூ. 100 கேட்குறாங்க. சரி நம்ம கோவில் பார்க்கிங் இருக்கான்னு யார்கிட்டயாவது கேட்டோன்னா, அது 3 1/2 கிலோமீட்டர் சுத்தி வரணுமா. போனீங்கன்னா ரூ. 70 தான் காசுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இவங்க யாருமே கேட்கலங்க. சரின்னு சொல்லிட்டு, நாங்க 100க்கும் 70க்கும் வித்தியாசம் இல்லன்னு சொல்லிட்டு பார்க்கிங்கில கார போட்டுட்டோம். போட்டுட்டு ஸ்லிப்ப வாங்கி பார்த்த பிறகு தான் தெரியுது, அது 6 மணி நேரத்துக்கு ரூ. 100 அப்படி சொல்லிட்டு. நாம வந்து காலையில 6 மணிக்கே எடுக்க மாட்டோம். அதையும் தாண்டிடும். அப்ப நாங்க ரூ. 300க்கு மேல காருக்கே குடுத்தோங்க. ஆனா, கோவில் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா, ரூ. 70 தானா. அது 3 1/2 கிலோமீட்டர் சுத்தி போனாலும், நமக்கு வந்து சாமி பார்க்கறதுக்கு பக்கமா வச்சிருக்காங்க. அது நமக்கு தெரியாம போச்சு. அது ரூ. 70 என்ட்ரி மட்டும் குடுத்துட்டா போதுமா, எப்ப வேணாலும் கார் எடுத்துக்கலாம். காசு கிடையாதாம். நீங்க யாராவது போறீங்கன்னா, கோவிலோட பார்க்கிங்லயே போடுங்க. சாமி பார்க்கறதுக்கும் ரொம்பவே வசதியா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து கஷ்டமா தாங்க இருந்தது. அங்க இருக்கிறவங்க சரியா சொல்லல. அதுக்கப்புறமா நம்ம அங்கருந்து வந்து நாங்க ரூம் எங்க போடுறதுன்னு ஃபர்ஸ்ட்டு ரூம் போட்டுட்டோம். கோவிலோட ரூமே தான். குறிஞ்சிக்குடிலோ என்னமோ அது பேரு. நல்லா இருந்ததுங்க. ம மூ ரூ. 350 சொன்னாங்க. கோவிலோட ரூம் தான். போய் கேட்டவுனே இருந்தது. நாங்க எல்லாரையும் ரூம் போட்டுட்டு பேக்கெல்லாம் அது உள்ள வச்சுட்டு, நாங்க 8 மணிக்கே சாமி பார்க்க மலைப்பாதைக்கு கிளம்பிட்டோங்க. 2 வழி இருக்காம். யானை பாதை, நார்மலு. நாங்க நார்மல்லயே நடக்க ஆரம்பிச்சோம். 7 படிக்கட்டுக்கு ஒரு மண்டபம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க 7 படிக்கட்டு ஏறிட்டு, அந்த மண்டபத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம போய்க்கலாம். அதே மாரி தான் நான் கொஞ்சம் இருந்தது. யானை பாதைன்றதுல படிக்கட்டு கம்மியா இருக்குமா, ஆனா உயரம் உயரமா இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்தது. நாங்க 8 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம். 9 மணிக்கு சாமி பார்த்துட்டு கீழ வந்துட்டோம். ரொம்ப ஈஸியா சாமி பார்த்துட்டோம். திரும்பவும் விடிய காலையில ஒரு முறை சாமி பார்க்கலான்னு இப்ப பாருங்க 5 மணிக்கு நாங்க குளிச்சுட்டு நடந்து போறோம். சஞ்சு, அம்மா, தம்பிலாம் வந்து அவங்க வந்து 4 மணிக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா, நாங்க வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டாங்க வந்த உடனே. பார்க்க முடிஞ்சா பார்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவால்ல அப்படின்ற மாரி நாங்க கொஞ்சம் பொறுமையா தாங்க நடந்து போறோம். போற வழியில பார்த்தீங்கன்னா, எல்லா விநாயகருக்கும் 2 நாக சிலை பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்காங்க. நீங்க யாராவது இது மாரி பார்த்துருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறேன். நீங்க எத்தன சாமி பார்த்தீங்கனாலும் 2 நாக சிலை பக்கத்துல வச்சிருக்காங்க. நடந்து போற வழியில ஒரு 4 விநாயகர் இருக்காருங்க. 4 விநாயகருக்கும் அப்படிதான் வச்சிருந்தாங்க. இங்க ஒரு மயில் இருக்கு. மயிலுக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாரி முருகருக்கு மயில் வச்சிருக்காங்க. அது பரவால்ல. ஆனா எல்லாமே வந்து போற வழியில நெறைய குட்டி குட்டியா கோவிலுங்கள் இருக்கு. அங்க ஒரு தாத்தா கிட்ட கேட்டேன். "ஏன் தாத்தா இந்த மாரி எங்க ஊர்லலாம் பார்த்ததே கிடையாது. இங்க மட்டும் வச்சிருக்காங்களேன்னு" சொல்லி கேட்டதுக்கு, "இது காட்டு பக்கமா இருக்கிறதுனால அது ஒரு நம்பிக்கையா இருக்குமா?" அப்படின்னு சொல்றாரு. அவருக்கும் தெரியல. கூட்டத்த பாருங்க விடிய காலைல 5 மணிக்கே இந்த ட்ரெயினுக்காக தான். அம்மாலாம் வந்து 4 மணிக்கு நின்னாங்க. அவங்க வந்து 8 மணிக்கு சாமி பார்த்துட்டு கீழ இறங்குனாங்க. நாங்க அவங்கள விடவும் லேட்டா வந்ததுனால, நாங்க இங்க வந்து வீடியோ மட்டும் எடுத்தோம். தள்ளி நின்னு போலீஸ்லாம் பார்க்காதப்ப தான் எடுத்தோம். ஏன்னா, அவங்க பார்த்தா ஃபோனெல்லாம் புடுங்கிடுறாங்க. நீங்க யாராவது போனீங்கன்னா, பழனிக்கு ஃபோன கொண்டே போவாதீங்க. ஃபோனு வந்து அலவுடு கிடையாது. நாங்க கீழ இருந்து மேல ஜூம் பண்ணி அது போறது வரதெல்லாம் கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்துட்டு, ஏன்னா நாங்க நைட்டு சாமி பார்த்ததுனால நாங்க கிளம்பிட்டோம் ரூமுக்கு. நம்ம இந்த சாமி பார்க்கறதுக்கு 3 வழி இருக்கு. இது வந்து விஞ்ச் ஸ்டேஷன் சொல்றாங்க. இது ஒரு பஸ்ஸு மாதிரி தான் இருக்கு. ஒரு 20லேருந்து ஒரு 25 பேர் தான் புடிக்குது இதுல. அதுக்கப்புறமா ரோப் கார் இருக்கு. ரோப் கார் வந்து நாங்க போனப்போ மழையா இருக்கிறதுனால அது ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்லைனாலும் அது விடியற்காலைல நம்ம கியூல நின்னாலும், அது வந்து காலையில 7 மணிக்கோ, 8 மணிக்கோ தான் ஸ்டார்ட் ஆகுமா. இந்த இது வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்ன்னு சொன்னாங்க. நாங்க போய் கியூல நிக்கிறப்போ 3 மணி நேரம், 4 மணி நேரம்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்களுக்கு சாமியே பார்க்க வேணான்னு சொல்லிட்டு, நாங்க ரூமுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. நீங்க யாராவது போறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு
நடந்து போய் பார்க்கறது நமக்கு ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும். யானை பாதைலாம் போவாதீங்க. நார்மல் பாதையே போங்க. 7 படிக்கட்டுக்கு ஒரு மண்டபம்னு வச்சிருக்காங்க. அழகா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒண்ணு விடிய காலையில சாமி பார்க்க போயிடுங்க. இல்லைன்னா நைட்டு லேட்டா போங்க. 10 மணிக்கெல்லாம் கோவில அடைச்சிடுவாங்களாம். அதனால நாங்க 8 மணிக்கு போனோம் பாருங்க. ஃப்ரீ தரிசனமே காலியா இருந்தது. நேரா போய் சாமிய பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்க அந்த மாரி பிளான் பண்ணி போங்க. உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு சொல்லுங்க. இந்த பாருங்க இதுதான் ட்ரெயினோட ஸ்லிப்பு. இறங்கறதுக்கு நம்ம ஏறிட்டு கூட இறங்கறது வேணா கூட ட்ரெயின்ல வந்துக்கலாம். அதுக்கு வெறும் ரூ. 30 தான் சார்ஜ் பண்றாங்க. ஏன்னா, நாங்க போன நேரம் வந்து கார்த்திகை மாசம். ஐயப்ப சாமிங்க அதிகமா வந்துட்டு கூட்டம் அதிகமா இருந்தது. அதனால எங்களுக்கு எதுலயுமே ரோப் காரும் போட முடியல. விண்ட் ஸ்டேஷனும் போய் ட்ரெயினும் போக முடியல. நாங்க வந்து நடைபாதை போனதே எங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டா இருந்தது. நீங்க பார்க்கிங்லாம் போட்டிங்கன்னா, கண்டிப்பா கோவிலோட பார்க்கிங்லேயே பண்ணுங்க. அங்க என்ட்ரிக்கு ரூ. 70 மட்டும்தான். அதுக்கப்புறமா சார்ஜ் கிடையாது. ரூமும் பார்த்தீங்கன்னா, கோவிலோட ரூமே இருக்கு. நீங்க கரெக்ட்டா விசாரிச்சு கோவிலோட ரூ. 350 தாங்க ஆகுது. அழகா ரூம் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். வர வழியில கணக்கம்பட்டி ஊரும் இருக்கு. போயிட்டு அந்த அந்த சாமியும் பார்த்துட்டு வாங்க. நாங்க எனக்கு இங்க இருக்கிற விநாயகருக்கெல்லாம் 2 நாக சிலை வச்சிருக்காங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆனா ரொம்ப நல்லா சாமிய வந்து மனநிறைவா பார்த்துட்டு வந்தோங்க. பாருங்க எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. எங்க போனீங்கனாலும் விநாயகருக்கு 2 நாக சிலை வச்சிருக்காங்க. நீங்க ரூ. 100 டிக்கெட்டு, ரூ. 50 டிக்கெட்டு அதெல்லாம் கூட வேணாம். நம்ம விடிய காலையில போனா நேரா சாமிய வந்து அப்போ வந்து ஆண்டி கோலம்ன்னு சொல்றாங்க. அத பார்த்துட்டு வந்துடலாம். நைட்டு நாங்க வந்து ராஜ அலங்காரம் தான் பார்த்தோம். ரொம்பவே சூப்பரா இருந்தது. நல்லா சாமிய வந்து பார்த்துட்டு நல்லபடியா வந்துட்டோம். நீங்களும் யாராவது போனீங்கன்னா, கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க. போயிட்டு அங்க ரூம் போட்டுட்டு, ஒண்ணு நைட்டு போய் பாருங்க, இல்ல விடிய காலையில போய் சாமி பார்த்துடுங்க. ட்ரெயினு, ரோப் கார்லாம் எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப டைம் எடுக்குது. அதுக்கெல்லாம் இருந்தா, நம்ம பாட்டு நடந்து போனோமா, சாமிய பார்த்தோமா, வந்தோமா இருந்தா ரொம்ப சீக்கிரம் வந்துடலாம். நல்லா பிளான் பண்ணி போயிட்டு சாமிய கும்பிடுங்க. என்னோட சேனல்ல நான் போடுற வீடியோலாம் புடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன்.